ஐயோ அத்தை, வெறும் இந்த விஷயம் மட்டும் இல்லை, இதை விட உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் இந்த இப்போ காமிக்கிறோம். நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அந்த சிந்தாமணி, அவங்கள கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, இவன் என்னடா சொல்கிறது, எனக்கு ஆர்டர் போடுறது, அவங்க எதுக்குடா இங்கே வரணும் அப்படின்னோடனேம்மா நான் சொல்கிறேன்லம்மா, அவள் சொல்கிறத கேளுங்க, முதல்ல அந்த உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணியை மட்டும் வர சொல்லுங்கள். இந்த அம்மாவை பற்றி இன்னும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு கையில் வந்து 2 போலீஸ்காரங்களோட வந்து இந்த சாமியார் அம்மாவை பிடிச்சி வச்சுட்டு சொன்ன உடனே இந்த ப்ரொடிக்ஷனில் வந்து இப்போ அவங்கள கால் பண்ணி வந்து இப்போ என்ன அவங்களும் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லணுமா, அவங்களும் வந்து இப்போ வந்து இந்த அம்மாவை நம்பினது தப்புன்னு சொல்லணுமா அப்படின்னா, இது இல்லாமல் இன்னும் 2 ஷாக் இருக்குன்னு சொல்லியிருக்கேம்மா உங்களுக்கு, 2 ஷாக்கையும் சொல்கிறேன், முதல்ல வர சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களும் கால் பண்ணுறாங்க சிந்தாமணிக்கு, கால் பண்ணி, சிந்தாமணி கோயிலுக்கு கொஞ்சம் வரீங்களா, இங்கே ஒரு வேலையாக வந்தேன், இங்கே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னோடனே பக்கத்துலேருந்து முத்து மீனாவும் கை காமிக்கிறாங்க, என்னன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு. உடனே வந்து ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் உடனே வரீங்களா அப்படின்னோடனே, என்ன மாஸ்டர் என்ன பிரச்சனை, சரி விடுங்க மாஸ்டர், இந்த வரேன் நான் உடனே வரேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஒரு கலெக்ஷனுக்காக வந்தேன், வந்துடுறேன் அப்படின்னு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க ஃபோனை வச்சதுக்கப்புறமா தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீனா அந்த பக்கம் திரும்பி ஸ்ருதி கிட்ட, ஸ்ருதி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த ரோகிணியை மட்டும் இங்கே வர வைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறேன். அவள் எதுக்கு இங்கே வரணும், அவள் எதுக்கு இங்கே வரணும்னு கேட்குறேன் அப்படின்னு விஜயா கோபமாக வராங்க. மனோஜ் வந்து தேவையில்லாமல் எதுக்கு அவளெல்லாம் இங்கே இழுத்துட்டு இருக்கீங்க, இந்த அம்மா வந்து சரி ஓகே இது ஃப்ராடு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட என்ன இப்போ வந்து இங்கே எதுக்கு ரோகிணி வரணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, நீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு வந்து இந்த பக்கம் மீனா கேட்க, என்னத்தை மறந்துட்டோம் அப்படின்னு மனோஜும் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ தான் வந்து பார்த்தா வந்து இந்த அம்மாவை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக நடக்கலை, தாலியை தூக்கிட்டு போனது இந்த அம்மா தான், இதை நான் பார்த்தேன்னு சொன்னால் அவங்க அம்மா பெரிய சாமியாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கடையிலேருந்து பார்த்து அந்த அம்மாவோட முகத்தெல்லாம் காமிச்சாலும் நீங்கள் நம்பலை. அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சா இந்த அம்மா அடிக்கடி இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கு, கோயிலாக பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. கடைசியில் இப்போ 3வது கோயிலில் இதே வேலையை செய்யும் போது பிடிபட்டுருச்சு. இங்கே நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னொரு உண்மையான விஷயமே தெரிய போகுது அப்படிங்கிறாங்க மீனா. திருப்பி உண்மையான விஷயம்னா என்னன்னு முதல்ல போய் சொல்லு அப்படின்னு வந்து இப்போ விஜயா சொல்லும் பொழுது முத்து வந்து இவ்வளோ நேரம் பொறுத்தீங்கல்லம்மா, உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் தானே இருக்கேன்னாங்க, அவங்களும் வரட்டும், அந்த பார்லம்மாவும் வரட்டும், எல்லாம் வந்தப்புறம் தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு என்ன நடக்குதுங்க, உங்களை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். யார் யாரை நம்புறீங்க, யார் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு முத்துவும் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே மீனா வந்து பார்த்து முத்து வந்து, மீனா இது இப்போ என்ன ஒன்று அப்படின்னா வந்து நான் ஒன்று அன்றைக்கி சொன்னும் போது நீ கோவப்பட்ட, வேற யாராச்சும் சமைக்கிறவங்க நல்லா சமைச்சா அப்புறம் நீ வரும்போது உனக்கு ஒரு மரியாதை இருக்காதுன்ட்டு, இப்போ கடைசியாக திருப்பி உனக்கு தான் சமையல் வேலை வந்து விடப்போகுது அப்படின்னு அந்த முத்து சொல்ல, இவங்க முறைக்கிறாங்க. ஒன்றும் இவனுக்கு இருக்கிற சமையல் வேலை வந்து விடப்போகுது அப்படின்னா, ஆமாம் இந்த அம்மாவே வந்து போலி அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னதில் வாக்கில் மட்டும் என்ன உண்மை இருக்க போகுது, நேராக மீனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரப்போகிறா, இப்போவே நான் நேராக இங்கேருந்து கிளம்பி போய் அவள் வீட்டுக்கு போய் பைய தூக்கிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் முதல்ல பேசி முடிவு பண்ணிக்கலாம், முதல்ல மனோஜ் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னா, ஜோசியக்காரமாக சொன்ன தம்பி தானே பண்ணீங்க, அப்புறம் என்ன இப்போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது சிந்தாமணியோட கார் வந்து நிற்குது. சிந்தாமணியோட கார் வந்து நிற்க, சிந்தாமணி இப்படி உள்ளார வந்தோடனே வாங்க வாங்க அப்படிங்கிறாரு முத்து. நான் வந்து என்ன மாஸ்டர் என்ன ஏதோ பிரச்சனை, நீங்கள் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து பார்த்தா, இதோ அங்கே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா போலீஸு, அவங்க உங்கள்கிட்டையும் விசாரிக்கணும்னாங்க அப்படிங்கிறாங்க முத்து. அப்படின்னு ஒன்று திரும்பி அவங்க அங்கே பார்த்தா, அங்கே அந்த போலீஸ்காரங்க யார்ட்டையும் விசாரித்து எல்லாத்தையும் இன்னும் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யார் இன்னொருத்தவங்க எழுதிட்டு இருக்காங்க, ஒரு லேடி அவங்கள்ட்டையும் எழுதிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் பார்த்தா இன்னொரு போலீஸ்காரம்மா யாரோ ஒரு அம்மா முக்காடு போட்ட அம்மாவை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. நின்றுதை பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு மாஸ்டர், ஏதோ போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னா, ஆமாம்மா ஒரு பெரிய பிரச்சனை தான் சிந்தாமணி, நம்ம பெருசாக ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஏமாந்துட்டோமா என்ன அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. நம்ம ஏமாந்துட்டோம் இல்லைம்மா, நீங்கள் ஏமாந்துட்டோன்னு சொல்லுங்கள். இதோ ஒன்றும் இல்லை சிந்தாமணி, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாச்சுல, நீங்கள் வந்து ரெஃபரல்லாம் சூப்பராக ரெஃபரல் பண்ணி நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன், இந்த வீட்டை வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்போம், இந்த வீட்டில் வந்து பரிகாரம் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து யாருனால நல்ல கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அந்த ஆளை பற்றி ஒரு விஷயம் தான் அப்படின்னா, அவங்க ஒரு சக்தி வாய்ந்த சாமியாராச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கிறத இதோ சொல்லுவாங்க போலீஸ்காரமாவே. அப்படிங்கும் பொழுதே வந்து மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு இந்த பக்கம் முத்து சொல்ல, அப்படி திரும்பும் பொழுதே வந்து இந்த அம்மாவை கூட்டு வந்த போதே அந்த அம்மா ஏதோ முக்காடு போட்டே வந்து அந்த அம்மா ஏதோ குசுன்னு அந்த போலீஸ்காரங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசனையோடு இருந்தால், அதே சமயத்தில் அந்த அம்மாவோட இப்படி முக்காடை கலட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து, என்ன ஸ்ருதி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு குரல் பார்த்தா, இந்த பக்கம் ரோகிணி வந்து நிற்கிறாங்க.
நிக்கிறத பார்த்த உடனே வந்து இவ்வளவு பேர் எதுக்குறா கூப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரோகிணி அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இந்த பக்கம் சிந்தாமணியை பார்க்குறாங்க. சிந்தாமணி ரோகிணியை பற்றி ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்களும் பார்க்கும் பொழுதே வந்து எல்லாம் ஒரு காரணமாக தான். வா பார்லரம்மா, வா 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 அப்படின்ட்டு. அப்புறம் மனோஜ், உன் ஷோரூமுக்கு இவங்க வந்தாங்கல்ல? இன்னும் ஆமாண்டா, இவங்க தான் வந்தாங்க. வந்து நான் ஒய்ஃபை தான் திருப்பி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது இவங்க யாரு அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ரோகிணி என்னடான்னு பார்க்கும் பொழுது டக்குன்னு இந்த பக்கம் முக்காடை அப்படி கலட்டுறாங்க. முக்காடை கலட்டினோன்னு இந்த லேடி நின்றுட்டு இருக்காங்க. இந்த லேடி நின்றுட்டு அப்படியே திருன்னு முடிக்கிறத பார்த்து அவங்கள பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் முடிக்கிறாங்க, விஜயாவும் ரோகிணியும். முடிக்கும் பொழுதே வந்து எங்கள் கிட்டக்க இப்போ என்ன சொன்னியோ அதை இப்போ சத்தமாக சொல்கிறேன், சொல்லி ஆவறேன் அப்படின்னு வந்து இப்போ வந்து மீனா கிட்டக்க போய் சொன்னோன்னே நான் ஒன்றும் சொல்லலைன்னு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. குனிஞ்சிட்ட உடனே வந்து சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்கு வந்த கேஸு, அதுக்கப்புறம் தாலி இது பண்ண கேஸு, இது இல்லாமல் இன்னும் 2 கேஸ்லாம் வேறு இன்னும் 2-3 பேர் ஒன்றால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எல்லா கேஸையும் போட்டு உள்ளே இருந்தாலும் நான் மேடம் எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னா 3 வருஷம் உள்ளதான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறாங்க போலீஸ். அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த போலீஸ் சாமியாருங்கிறது வந்து ஒரு வேஷம் போட்டு வந்து இல்லை, அந்த ஒரு விஷயத்துக்காச்சும் நான் கேஸ் கொடுக்க வேணான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் விருப்பம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் சொன்னேன். நான் சொல்லிடுறேன் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து ஏதோ ஏமாத்துற வேலையாக வரல, நான் அந்த மாதிரி இந்த மாதிரி தாலி இருக்கிறது, இந்த மாதிரி வந்து நகையை இருக்கிறதுன்னு இந்த வேலை தான் செய்வேன். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நான் ஒரு தடவை வந்து கொஞ்சம் எனக்கே பணம் கையில் இல்லைன்னு வட்டி கடன் வாங்கினேன். அந்த வட்டி கடன் வாங்கின போது வந்து அந்த கடனை திருப்பி அடைக்க முடியல, அதனால ஒருத்தங்க என்னை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க, அதனால தான் நடித்தேன் அப்படின்னு. யாரு? ஏய் ரோகிணி, எல்லாம் ஓ வேலை தானா அப்படின்னு சொல்ல, அவங்க இல்லை இவங்க அப்படின்னு கை காமிக்கிறாங்க. பார்த்தா சிந்தாமணியை கை காமிச்சோன்னா அப்படியே விஜயா ஷாக் ஆகிறாங்க. அவங்க தான் இந்த வீட்டுக்கு போய் 2வது மருமக வந்து வீட்டுக்கு ராசி இல்லாதவ, அவள் அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லு அப்படின்னாங்க. அப்படின்னா ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே வந்து இதான் முதல் ஷாக்கு, இந்த 2வது ஷாக்கு இப்போ வெளில வரப்போகுது. அப்படிங்கும்போது மாஸ்டர் எனக்கு எதுவும் தெரியாது மாஸ்டர், இவங்க அபாண்டமாக பழி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த அம்மாவோட வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு வீடை சொல்லி அங்கே தான் நான் போனேன். அங்கே போனால் அங்கே தான் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, கூட இருந்தால் இவங்களும் நின்னாங்க அப்படின்னு கை காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரோகிணியை. ஆனால் ரோகிணி இப்படி ஷாக்காகி நிற்கும் பொழுதே வந்து இவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா வந்து நானும் உனக்கு ஒரு 5000 ரூபா காசு தரேன், நீ நேராக வந்து அப்படியே இந்த ஒரு கடைக்குள்ளார போயிட்டு அந்த பையன்கிட்ட, கடை ஓனர் பையன்கிட்ட, நான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது, திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறது உன் ஒய்ஃபே தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் இவங்க சொன்னாங்கன்னு தான் சொன்னேன், பணத்துக்காகவும் அந்த வட்டி கடனுக்காக தான் பண்ணேன், இன்னமும் என்னால் பணத்தை ஃபுல்லாக சரி பண்ண முடியல, அதனால தான் நகை திருட்டு வேலையிலே திருப்பி இறங்கிட்டேன், நடுவில் திருந்தி வாழலாம்லாம் நினச்சேன், ஆனால் அப்புறமா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ கதை நமக்கு எதுக்கு அப்படின்னு வந்து இந்த பக்கம் விஜயா கத்தி என்ன சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து என்ன உண்மை இல்லைன்னு வேற சொல்லுவீங்களா? இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுக்கும் பொழுதே உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து எப்படியோ கேட்டு வாங்கிட்டேன். நான் இந்த போலீஸ்காரங்க அம்மாள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் அங்கே பேசி எல்லாம் வாங்கிட்டேன். இந்த 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டு வாசலில் வந்து இன்னும் உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கினேன்னு அவள் சொன்னான், அதுக்கான ஆதாரமும் இருக்குது அப்படின்னு காமிக்க. அப்படியே பாருங்க அப்படிங்கும்போது ஷாக் ஆகி நிற்கும் போது ஏய் வெக்கமா இல்லை உனக்கு, தொழில் போட்டிக்காக இப்படி வேணுனே பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ரோகிணிக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மீனா போய் பலாரம் அரைகிற மாதிரி போக விடுமீனான்னு இந்த பக்கம் பிடிச்சி எடுக்கிறாங்க. அவங்க ஷாக் ஆகி பார்க்க இப்போ தான் விஜயாவுக்கு அடுத்த உண்மைகள்லாம் தெரிய வரப்போகுது அப்படின்றது தான் அந்த ப்ரெடிக்ஷன் படி நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த பக்கம் மகாநதியில் அதிரடியான திருப்பங்கள், அழகிய திருப்பங்கள்லாம் பார்க்குறதுக்காக அந்த ப்ரெடிக்ஷனுக்காகவும் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.